ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்பள குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அப்பளத்தை தனியாக பொரித்து ஒரு 5-6 அப்பளம் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கடுகு வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே பூண்டு ஒரு 5-6 பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை வெங்காயம் ஒரு கையளவு போட்டு நல்லா வணக்கி விடணும். நல்லா வணங்கினோடனே கல்லுப்பு தேவையான அளவு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். வணக்கிட்டு தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் அதையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா குழஞ்ச மாதிரி வணங்கினோடனே நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்ச அப்பளத்தை வந்து நல்லா உடச்சி போட்டுட்டு நம்ம மசாலாலாம் அதில் தக்காளி வணங்கினோடனே போட்டுக்கணும். புளிக்குழம்பு தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதை போட்டு புளிக்குழம்பு தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணோம்னா நல்லா அந்த மசாலா வாசமெல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்பளம் உடச்சி வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே போட்டு ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா அப்பள குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. காரம் வேணால் கம்மியாக போட்டுக்கலாம் குழந்தைங்க இருந்தால். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.